காவல், தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை சார்ந்த 100 புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் வெளியிட்டார். அதன்படி மெரினா கடற்கரை கண்காணிப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். குற்றப்பிரிவு, குற்ற புலனாய்வு துறைக்கு நவீன உபகரணங்கள் வழங்கப்படும். அனைத்து காவல் நிலையங்களுக்கும் கலவரத்தை அடக்க பயன்படும் உபகரணங்கள் வழங்கப்படும் என்பன உள்ளிட்ட அறிவிப்புகளை வெளியிட்டார். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக இன்டர்போல் உதவியை நாடியுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். சம்பவம் நடந்தபோது எதிரிகள் சிலருக்கு வெளிநாட்டு போன் அழைப்புகள் வந்துள்ளதால் இன்டர்போல் உதவியை நாடியுள்ளதாகவும் 8000 பக்கம் கொண்ட ஆய்வு அறிக்கை பெறப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளித்துள்ளார். டாஸ்மாக் மதுவில் கிக் இல்லாததால் கள்ளச்சாராயத்தை நோக்கி மது பிரியர்கள் செல்வதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். பாமக எம்எல்ஏ ஜி.கே. மணியின் கோரிக்கைக்கு பதிலளித்து பேசிய அவர், உழைப்பவர்களின் அசதியை போக்க அவர்களுக்கு மது தேவைப்படுவதாகவும், ஆனால் அரசாங்கம் விற்கும் சரக்கு அவர்களுக்கு சாஃப்ட் ட்ரிங்கை போல மாறிவிடுவதாகவும் அமைச்சர் துரைமுருகன் கூறினார். தமிழகத்தில் கள்ளச்சாராயம் விற்றால் ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் வகையில் மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி கள்ளச்சாராயம் விற்றால் ஆயுள் தண்டனையோடு 10 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் வகையில் திருத்த சட்டம் கொண்டு வரப்படுகிறது. தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவதற்கான சூழல் இல்லை என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்தார். இதுகுறித்து சட்டப்பேரவையில் பேசிய அவர், ஒரு கடையை மூடினால் மது பிரியர்கள் அடுத்த கடையில் போய் குடிப்பதாகவும், படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என முதலமைச்சரின் அறிவுறுத்தலை செயல்படுத்தினாலும் மது குடிப்பவர்களின் எண்ணிக்கை குறையவில்லை என்றார். திருமணமாகாத ஆண்களுக்கு இணையாக திருமணமாகாத மகளிருக்கும் சம உரிமைகளை வழங்க தமிழ்நாடு நில சீர்திருத்த சட்ட திருத்த மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. திருமணமாகாத மகள்கள் மற்றும் பேத்திகள் எனும் சொற்றொடர்கள் மாற்றப்பட்டு தனியாக சொத்து வழங்குவதை உறுதி செய்யும் வகையில் சட்டத்தில் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் அருகே பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்களது குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தியுள்ளார். மேலும் திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய அவர், அதன் விளைவாகவே இதுபோன்ற தொடர் விபத்துகளும் உயிரிழப்புகளும் ஏற்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் தோல்வியை மறைக்கவே கள்ளக்குறிச்சி விவகாரத்தை அதிமுக கையில் எடுத்துள்ளதாக இபிஎஸ் குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். இதுகுறித்து சட்டப்பேரவையில் பேசிய அவர், சொந்த கட்சி நெருக்கடியில் எடப்பாடி பழனிசாமி சிக்கி தவிப்பதாக விமர்சித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் வரும் 1ஆம் தேதி வரை கனமழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதேபோல கோவை மாவட்டத்தில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருவது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக தொரப்பள்ளி இருவயல் பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்ததால் குடியிருப்பு வாசிகள் அவதியடைந்தனர். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் நீலகிரியில் தொடர்ந்து 3 நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்தது. மேலும் பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் பாடந்துறை பகுதியில் மழையால் குளம் போல் மாறிய மைதானத்தில் சிறுவர்கள் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் விளையாடி மகிழ்ந்தனர். கூடலூர், பந்தலூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் பல இடங்களிலும் மழைநீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. பாடந்துறை, புளியம்பாரா உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 152 ரூபாய் உயர்ந்துள்ளது. அதன்படி 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 53,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 19 ரூபாய் அதிகரித்து 6,685 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிலோ 94,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனின் பதவி காலத்தை மேலும் ஓராண்டு நீட்டித்து ஆளுநர் ஆர்.என். ரவி உத்தரவிட்டுள்ளார். ஜெகநாதன் மீது பல்வேறு புகார்கள் எழுந்த நிலையில் அவரது பதவியை நீட்டிக்க விடாமல் தமிழக அரசு தடுக்கும் என அமைச்சர் பொன்முடி கூறியிருந்தார். இந்நிலையில் தமிழக அரசின் எதிர்ப்பை மீறி அவருக்கு வரும் 2025ஆம் ஆண்டு 19ஆம் தேதி வரை பதவி நீட்டிக்கப்பட்டுள்ளது.
சென்னை சைதாப்பேட்டையில் கழிவுநீர் கலந்து வந்த மெட்ரோ வாட்டர் குடித்ததால் 11 வயது சிறுவன் உயிரிழந்ததாக புகார் எழுந்த நிலையில் மாநகராட்சி ஆணையர் மற்றும் மெட்ரோ குடிநீர் வாரிய அதிகாரிகள் அப்பகுதிக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். 7 வயது சிறுமியும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் குடிநீர் சுகாதாரமான முறையில் வழங்கப்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பான அவருடைய எக்ஸ் பதிவில், சென்னை சைதாப்பேட்டையில் கழிவுநீர் கலந்த குடிநீர் அருந்திய 11 வயது சிறுவன் உயிரிழந்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவலர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பயணப்படியை வழங்காமல் இருப்பதாக திமுக அரசுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அவரது எக்ஸ் பதிவில், கடந்த மார்ச் 16 முதல் ஜூன் 6ஆம் தேதி வரையிலான 86 நாட்களுக்கான பயணப்படியை காவலர்களுக்கு வழங்க அரசாணை பிறப்பித்த பிறகும் இன்னும் வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். ஒற்றுமையுடன் சேர்ந்து பணியாற்றுவோம் என கூறும் பிரதமர் மோடி அதற்கு மாற்றாக மோதல் மனப்பாங்கோடு செயல்படுவதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சித் தலைவர் சோனியா காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்திய அரசியலில் எந்த மாற்றமும் நடக்கவில்லை என்பதைப் போல மோடி நடந்து கொள்வதாக அவர் தெரிவித்திருக்கிறார். பீகார் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் என நிதிஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற ஐக்கிய ஜனதா தள தேசிய செயற்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியைச் சேர்ந்த MP MLAக்கள் அனைவரும் பங்கேற்ற நிலையில் பீகார் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க மத்திய அரசை வலியுறுத்தவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நிலை குறித்து மக்களவை சபாநாயகர் பேசியது சரியானது அல்ல என்றும், சபாநாயகர் பதவிக்கு அது பொருத்தமானது அல்ல எனவும் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திரா காந்தி மறைந்தே பல ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் சபாநாயகர் அது குறித்து இப்போது பேச வேண்டிய அவசியம் என்ன என்று கேள்வி எழுப்பினார். ஜார்க்கண்டில் இருந்து காவி கட்சி ஒழிக்கப்படும் என அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் ஆவேசமாக தெரிவித்திருக்கிறார். கட்சி தொண்டர்களிடம் பேசிய அவர், எங்களுக்கு எதிராக சதி செய்தவர்களுக்கு தக்க பதிலடி கொடுப்போம், பாஜகவின் சவப்பெட்டியில் கடைசி ஆணி அடிக்கும் நேரம் இது எனவும் ஆவேசப்பட்டு பேசியிருக்கிறார். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் CBI-யால் கைது செய்யப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜூலை 12ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டுள்ளது. 3 நாட்கள் CBI காவல் முடிந்ததை அடுத்து டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் கெஜ்ரிவால் ஆஜர்படுத்தப்பட்டார். முதலமைச்சர் மமதா பானர்ஜி மீது அம்மாநில ஆளுநர் ஆனந்த போஸ் அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ளார். ஆனந்த போஸ் மீது ஆளுநர் மாளிகை தற்காலிக பெண் ஊழியர் தொடுத்த பாலியல் புகாரால் அவருக்கும் மாநில அரசுக்கும் இடையேயான மோதல் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் ஆளுநர் மாளிகையில் நடக்கும் சம்பவங்களால் அங்கு செல்லவே பெண்கள் அஞ்சுவதாக மமதா பானர்ஜி கூறியது அடுத்த கட்ட சர்ச்சையை ஏற்படுத்தியது. குஜராத் மாநிலம் ராஜ்காட் விமான நிலைய மேற்கூரை பெயர்ந்து விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கனமழை காரணமாக பெயர்ந்து விழுந்ததாக கூறப்படும் நிலையில் அங்கு யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது. டெல்லி விமான நிலையத்தின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்த மறுநாளே ராஜ்காட்டிலும் அதே போன்ற சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. நாடு முழுவதிலும் உள்ள விமான நிலையங்களின் கட்டுமான நிலைத்தன்மை குறித்து ஆராய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். டெல்லி விமான நிலையத்தில் நடந்தது போன்ற விபத்துகள் மற்ற விமான நிலையங்களில் நடக்கக்கூடாது என்பதை உறுதிப்படுத்த இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நீட் முறைகேடு தொடர்பாக குஜராத்தில் 7 இடங்களில் CBI சோதனை நடத்தப்பட்டது. அகமதாபாத், கோத்ரா, ஆனந்த், கெடா ஆகிய 4 மாவட்டங்களில் சந்தேகப்படக்கூடிய நபர்களின் இடங்களில் சோதனை நடைபெற்றது. முறைகேடு தொடர்பாக ஏற்கனவே 2 பேரை CBI கைது செய்த நிலையில் மேலும் ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்த வழக்கை விசாரித்து வரும் CBI அதிகாரிகள் ஜார்க்கண்ட் மாநிலம் ஹசாரிபாகில் பத்திரிகையாளர் ஒருவரை கைது செய்துள்ளனர். ஜலாலுதீன் என்ற ஹிந்தி பத்திரிகையாளர் இந்த விவகாரத்தில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட ஒயாசிஸ் பள்ளி முதல்வர் மற்றும் துணை முதல்வருக்கு உதவி செய்ததாக கைது செய்யப்பட்டுள்ளார். தலைநகர்
டெல்லியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதை அடுத்து பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். இருசக்கர வாகன ஓட்டிகள் மழையில் நனைந்தபடியே பயணம் செய்த நிலையில் கனமழை காரணமாக சாலைகளில் தேங்கிய மழை நீரால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வாரில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளத்தில் சிக்கி ஏராளமான கார்கள் மிதந்து வந்த வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட கார் ஒன்று அங்குள்ள மேம்பாலத்தின் அடியில் சிக்கிக் கொண்ட காட்சியும் அந்த வீடியோவில் பதிவாகியுள்ளன. ஜம்மு காஷ்மீரின் லடாக்கில் ராணுவ டாங்கி ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட விபத்தில் 5 ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். எல்லை கட்டுப்பாடு கோடு அருகே வழக்கமான பயிற்சியின் போது ராணுவ வீரர்கள் T-72 டாங்கியில் மந்திர்மோர் பகுதியில் உள்ள ஆற்றை கடக்க முயன்றனர். அப்போது எதிர்பாராத விதமாக ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அடித்து செல்லப்பட்டது. மாணாக்கர்களுக்கு வழங்கப்பட்ட இலவச சைக்கிள் தரம் குறைவாக வழங்கப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கூறியுள்ளார். இதுகுறித்து அவரது எக்ஸ் பதிவில் தரமற்ற சைக்கிள்களை தயாரித்த நிறுவனங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கவும் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். திமுக ஆட்சி அமைக்கும் போதெல்லாம் அதிமுக தனது கூட்டாளி கட்சி பாஜகவுடன் சேர்ந்து பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து போராட்டம் நடத்தி நாடகமாடும் என எழும்பூர் தொகுதி எம்எல்ஏ பரந்தாமன் பேசியிருக்கிறார். சட்டப்பேரவையில் பேசிய அவர் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் முதல்வர் நடவடிக்கை எடுத்தும் அதிமுக பாஜக கட்சிகள் மலிவு அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டினார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தொடர்பாக புகார் அளிக்க வரும்போதெல்லாம் தேர்தல் நடத்தும் அலுவலர் அலுவலகத்தில் இருப்பதில்லை என பாமக வழக்கறிஞர் பாது குற்றம் சாட்டியிருக்கிறார். தேர்தல் நடத்தும் அலுவலர் சந்திரசேகரிடம் புகார் அளித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுவரை தேர்தல் அதிகாரியிடம் கொடுத்த புகார்கள் மீது நடவடிக்கை இல்லை என குற்றம் சாட்டினார். கள்ளுக்கடைகளை திறப்பதன் மூலம் ஏழை எளிய மக்களை காப்பாற்ற முடியும் என்பது தனது தனிப்பட்ட கருத்து என்று காங்கிரஸ் எம்எல்ஏ EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கள்ளுக்கடைகளை திறப்பது சாத்தியமா என்று தமிழக அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார். கார்ப்பரேட் குளிர்பான நிறுவனங்களுக்கு பல கோடிகளை தள்ளுபடி செய்யும் அரசு தள்ளுவண்டி கடைகளை தகர்த்தெறிவது ஏன் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்த எக்ஸ் பதிவில் கரும்பு ஜூஸ் டிஃபன் கடைக்காரர்களின் தள்ளுவண்டிகளை தகர்த்தெறிவது ஆணவத்தின் கண் நடக்கும் ஆட்சி அழிவை சந்திக்கத்தான் போவதாகவும் அப்போதுதான் இந்த இதயமற்ற மனிதர்களுக்கு இல்லாதவனின் வலி புரியும் என குறிப்பிட்டுள்ளார். திருவாரூரில் நகராட்சி நிர்வாகத்துறை பணிகளுக்கான தேர்வு வினாத்தாள்களில் சீல் பிரிக்கப்பட்டிருந்ததாக தேர்வு எழுதியவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். திருவிக அரசு கலை கல்லூரியில் நகராட்சி நிர்வாகத்துறை பணிகளுக்கான தேர்வை 700க்கும் மேற்பட்டோர் எழுதிய நிலையில் 2 அறைகளுக்கு கொண்டுவரப்பட்ட 10 வினாத்தாள்களின் சீல் பிரிக்கப்பட்டிருந்ததாக தேர்வர்கள் தெரிவித்தனர். ராணுவத்தில் சேர்வதற்கான அக்னி வீரர்கள் தேர்வு தூத்துக்குடியில் வரும் 1ஆம் தேதி தொடங்கி 5 நாட்கள் நடைபெற உள்ளது. ஏற்கனவே இந்த பணிக்கு விண்ணப்பித்த திருச்சி, கரூர், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 17 மாவட்டங்களை சேர்ந்தவர்களுக்கு தேர்வில் பங்கேற்க அனுமதி கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. திருச்சி காந்தி மார்க்கெட்டை முழுமையாக இடமாற்றம் செய்ய வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் கருத்து கேட்கப்பட்டு அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வண்ணம் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் பிரதீப் குமார் கூறியிருக்கிறார். திருச்சி பஞ்சப்பூரில் 256 கோடி ரூபாய் செலவில் அனைத்து வசதிகளோடு கூடிய ஒருங்கிணைந்த மார்க்கெட் வளாகம் அமைய உள்ள நிலையில் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. சென்னை புழல் அருகே வாசனை திரவிய சேமிப்பு கிடங்கில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. அதே பகுதியில் வசித்து வரும் தீபக் என்பவர் வெளிநாடுகளில் இருந்து வாசனை திரவியங்களை வரவழைத்து கிடங்கில் சேமித்து வைத்து விற்பனை செய்து வந்தது குறிப்பிடத்தக்கது. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை கடத்தி வந்த கேரள மாநிலத்தைச் சேர்ந்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். ரோந்து பணியின் போது கேரள பதிவெண் கொண்ட வாகனத்தை நிறுத்தி சோதனையிட்டதில் 250 கிராம் கஞ்சா மற்றும் 30 மெத்தபெட்டமைன் பாக்கெட்டுகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளதற்கு கண்டனம் தெரிவித்து சென்னை சாஸ்திரி பவன் அருகே தமிழக ஆம் ஆத்மி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆம் ஆத்மி மாநில தலைவர் வசீகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிர்வாகிகளும் பங்கேற்றனர்.
தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சீசன் களை கட்டியதை அடுத்து சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதி காணப்பட்டது. மெயின் அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியதால் ஆனந்த குளியலிட்டு சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்தனர். அதிக கூட்டம் காரணமாக பெண்கள் வரிசையில் நின்று குளித்து சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு தொடர்ந்து 3வது நாளாக தடை நீடிக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் பேச்சிப்பாறை மற்றும் பெருஞ்சாணி அணைகள் நிரம்பி உபரி நீர் திறந்து விடப்பட்டுள்ளதால் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. தென்காசி அருகே திமுக நிர்வாகியின் மெடிக்கலுக்கு சுகாதாரத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மகேஸ்வரியின் கணவர் பேச்சிமுத்து வீரகேரளம்புதூரில் நடத்தி வந்த ரோகிணி மெடிக்கல்ஸில் தடை செய்யப்பட்ட மருந்துகளை வைத்து பொதுமக்களுக்கு மருத்துவம் பார்த்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. கன்னியாகுமரி மாவட்டம் சித்திரங்கோடு அருகே பொதுமக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் பரளி ஆற்றில் பன்றி பண்ணை கழிவுகள் கலப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கல்லங்குழி பகுதியில் உள்ள பன்றி பண்ணை சுகாதாரமற்று காணப்படுவதாகவும் கழிவுகள் ஆற்றில் கலப்பதால் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அப்பகுதியினர் தெரிவித்துள்ளனர். மணப்பாறையில் மருத்துவமனை கழிவுகளை எரித்தபோது தீக்காயமடைந்து இறந்த தொழிலாளியின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. மரவனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொசு மருந்து அடிக்கும் பணியில் இருந்த கலையரசன் மது பாட்டில்கள் வெடித்தபோது தீக்காயம் ஏற்பட்டு உயிரிழந்த நிலையில் இழப்பீடு வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆக்கிரமிப்பை அகற்றுவது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மனுதாரர் தனி நீதிபதியிடம் முறையிட்டு பரிகாரம் தேடிக் கொள்ளலாம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. திருபுவனம் சன்னதி தெருவில் உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தை தருமபுரம் ஆதீனம் தரப்பில் ஆக்கிரமிக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் நீதிபதிகள் இவ்வாறு தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் பட்டப்பகலில் வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சைக்கிளை மர்ம நபர் ஒருவர் திருடிச் சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. சாலையை நோட்டமிட்டபடி வந்த நபர் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த சைக்கிளை திருடிச் சென்றார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 சக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் திருடிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சின்ன கவுண்டனூர் பகுதியில் அஜித் என்பவரின் வீட்டின் முன்பு நிறுத்தி வைத்திருந்த 2 சக்கர வாகனத்தை அடையாளம் தெரியாத 3 பேர் திருடிச் செல்வது சிசிடிவி காட்சியில் தெரிய வந்தது. கடலூர் அருகே வருமான வரித்துறை அதிகாரி போல் நடித்து தனியார் பள்ளி கல்லூரிகளிடம் பணம் பறித்த முதியவரை போலீசார் கைது செய்தனர். சென்னையை சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் குறிஞ்சிப்பாடி மற்றும் பன்ருட்டி பகுதிகளில் உள்ள தனியார் பள்ளி கல்லூரிகளில் வருமான வரித்துறை அதிகாரி போல் நடித்து கணக்கு வழக்குகளை சரிபார்க்க வந்துள்ளதாக கூறி பணம் பறித்தது குறிப்பிடத்தக்கது. கோவை ரயில் நிலையத்தில் திடீர் சோதனை மேற்கொண்ட போலீசார் சுமார் 10 கிலோ எடையிலான குட்கா போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். கோவை ரயில் நிலையத்தில் சோதனை மேற்கொண்ட மாநகர போலீசார் வடமாநில ரயில்கள் மற்றும் அவற்றில் வந்த பயணிகளின் உடைமைகளை சோதனை செய்து குட்கா போதைப் பொருட்களை வைத்திருந்த 10 பேரை அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி கடல் பகுதியில் வீசி வரும் பலத்த காற்று காரணமாக திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்துக்கு மீன்கள் வரத்து குறைந்ததால் விலை கடுமையாக உயர்ந்து விற்பனையானது. இதனால் ஷீலா மீன் கிலோ 1000 ரூபாய் வரையிலும், விலை மீன், ஊழி, பாறை மீன்கள் கிலோ 400 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டது. நாமக்கல் அருகே பைபாஸ் சாலையில் இரும்பு கம்பி ஏற்றி சென்ற லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. விழுப்புரத்தைச் சேர்ந்த வல்லரசு பாண்டிச்சேரியில் இருந்து 17 டன் கம்பியை லாரியில் ஏற்றிக்கொண்டு சிங்கடாந்தபுரம் பைபாஸ் சாலையில் சென்றபோது லாரியின் ஸ்டீரிங் லாக் ஆனதால் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையோரம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. சேலம் அருகே கொங்கண சித்தர் குகை கோவிலில் பழமை வாய்ந்த கற்சிலை திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 1 அடி உயரம் கொண்ட கருடாழ்வார் கற்சிலையானது திடீரென காணாமல் போனதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த கோவில் பூசாரி அளித்த தகவலை அடுத்து அறநிலையத்துறை அதிகாரிகள் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே சமூக விரோதிகளின் நடமாட்டம் உள்ள பகுதியில் ரேஷன் கடை கட்டப்படுவதாக கூறி அதன் கட்டுமான பணியை பொதுமக்கள் நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேனூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வந்த ரேஷன் கடை தங்கள் பகுதியில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பதாக வேதனை தெரிவித்துள்ளனர். வேலூர்
அருகே சரக்கு வேன் கவிழ்ந்ததில் அதிர்ஷ்டவசமாக ஓட்டுநர் உயிர் தப்பினார். வேலூரில் இருந்து பேட்டரிகளுக்கு பயன்படுத்தும் ஆசிட் டிஸ்டில் வாட்டர் கேன்களை ஏற்றிக்கொண்டு ஆந்திராவின் விகோட்டா பகுதிக்கு சென்ற சரக்கு வேன் குடியாத்தம் அருகே கோவிந்தாபுரம் பகுதியில் வந்தபோது பின்பக்க டயர் வெடித்ததால் சாலையில் கவிழ்ந்தது. தெலங்கானாவில் சைபர் கிரைம் குற்றத்தில் ஈடுபட்டதாக சென்னையைச் சேர்ந்த நபரை போலீசார் கைது செய்தனர். சைபராபாத் பகுதிகளில் சைபர் குற்றங்களின் மூலம் மோசடி செய்யப்பட்ட 5 கோடி ரூபாய் சென்னை மதுரவாயல் பல்லவ நகரைச் சேர்ந்த தினேஷ் என்பவரின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டதால் போலீசார் கைது செய்தனர். கட்டிய 6 மாதங்களிலேயே கனமழைக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் அயோத்தி ராமர் கோவில் பாதையில் பள்ளங்களும் குழிகளும் ஏற்பட்டுள்ளது பக்தர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கோவிலுக்கு செல்லும் 14 கிலோமீட்டர் நீளம் கொண்ட பிரதான ராம்பாத் சாலை மழையால் குண்டும் குழியுமாக மாறியுள்ளதாகவும் கருவறையின் பிரதான மேற்கூரையும் ஒழுகுவதாகவும் கூறப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் பிரசித்தி பெற்ற அமர்நாத் குகை கோவிலுக்கான புனித யாத்திரை தொடங்கியது. அனந்தநாக் மாவட்டத்தில் உள்ள அமர்நாத் குகை கோவிலில் உருவாகும் பனிலிங்கத்தை தரிசிக்க ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அமர்நாத் யாத்திரை மேற்கொள்வது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான பயணம் தொடங்கிய நிலையில் ஆகஸ்ட் 19ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. பீகார் மாநிலத்தில் உடல் முழுக்க தங்க நகைகளுடன் தங்க முலாம் பூசப்பட்ட புல்லட்டில் வலம் வரும் கோல்டன் மேனின் வீடியோ இணையத்தில் வைரலாகி உள்ளது. போஜ்பூர் பகுதியைச் சேர்ந்த பிரேம்சிங் என்பவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். சிறு வயது முதல் தங்கத்தின் மீது அதீத ஆர்வம் கொண்ட அவர் தங்க நகைகள் இல்லாமல் வெளியே செல்லவே மாட்டாராம். தேசிய ஸ்டார் கூடைப்பந்து லீக் போட்டிக்காக ஏசிஜி ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்துடன் 7 ஆண்டுகளுக்கான ஒப்பந்தத்தில் இந்திய கூடைப்பந்து கூட்டமைப்பு கையொப்பமிட்டது. தேசிய ஸ்டார் கூடைப்பந்து லீக் போட்டி அறிமுகப்படுத்திய 1 மாதத்திற்கு பிறகு டெல்லியில் நடைபெற்ற நிதி ஏலத்தில் ஏசிஜி ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் வென்றது. 90 வருட மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு இன்னிங்ஸில் அதிக ரன்களை அடித்த அணி என்ற மாபெரும் சாதனையை இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி படைத்துள்ளது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி ஒரு இன்னிங்ஸில் 600 ரன்களை கடந்து அதிரடி காட்டியுள்ளது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள தென்னாப்பிரிக்க மகளிர் கிரிக்கெட் அணி முதலாவது டெஸ்டின் 2வது நாள் ஆட்டத்தில் 4 விக்கெட் இழப்பிற்கு 236 ரன்கள் எடுத்துள்ளது. முன்னதாக முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 603 ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்துள்ள நிலையில் தென்னாப்பிரிக்கா 367 ரன்கள் பின்தங்கியுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடிகை பிரியா ஆனந்த் சுவாமி தரிசனம் செய்தார். சாமி தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்த பிரியா ஆனந்த் கோவில் வளாகத்தில் உற்சாக நடனமாடிக் கொண்டிருந்த படுகர் மக்களின் நடனத்தை கண்டு ரசித்தார். பின்னர் கோவில் யானையிடம் ஆசி பெற்ற பிரியா ஆனந்துடன் பக்தர்கள் சிலர் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டையில் உள்ள ஸ்ரீ தட்சிண காசி கால பைரவர் கோவிலில் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். வெள்ளி கவசத்தில் பழங்கள் மற்றும் மலர் மாலைகளுடன் காட்சியளித்த கால பைரவருக்கு சாம்பல் பூசணி, தேங்காய், எலுமிச்சை பழம் ஆகியவற்றில் தீபம் ஏற்றி பக்தர்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே கருவாழக்கரை காமாட்சியம்மன் கோவில் வருடாபிஷேகத்தையொட்டி நடைபெற்ற சிறப்பு யாகத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக கோவில் வளாகத்தில் யாகசாலைகள் அமைக்கப்பட்டு வேத மந்திரங்கள் ஓதி உலக நன்மை வேண்டி சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஜியோ ஏர்டெல்லை தொடர்ந்து வோடபோன் ஐடியா நிறுவனமும் ரீசார்ஜ் கட்டணத்தை உயர்த்தியுள்ளது. அதன்படி 28 நாட்களுக்கு தினமும் 2 GB டேட்டாவுடன் அளவற்ற கால் வசதி 300 SMS கொண்ட ரீசார்ஜ் கட்டணம் 179 ரூபாயிலிருந்து 199 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. 84 நாட்களுக்கு 6 GB டேட்டா, அளவற்ற கால் வசதி 30 SMS கொண்ட ரீசார்ஜ் கட்டணம் 459 ரூபாயிலிருந்து 509 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. பைக் பிரியர்கள் அதிகம் எதிர்பார்த்து காத்திருந்த ராயல் என்ஃபீல்ட் நிறுவனத்தின் புதுமுகமான கெரில்லா 450 பைக் அடுத்த மாதம் 17ஆம் தேதி அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் பல பாகங்கள் ஹிமாலயன் மாடலை ஒத்திருந்தாலும் ராயல் என்ஃபீல்ட் முதன்மையாக ஆன் ரோட் பயன்பாட்டிற்காக கெரில்லா 450 மாடலை மாற்றியமைத்ததாக தெரிகிறது.